பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்ட காலங்களில் ஜெபமே நம்முடைய ஆதாரம் மற்றும் விசுவாசி அதை உபயோகிப்பதை எந்த பகைவனும் தடுக்க முடியாது. 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது. நாம் அமர்ந்திருந்து சில நிமிடங்கள் நம்முடைய ஆத்துமாவை தேவனண்டை நோக்கி, நம்முடைய இருதயத்தை தேவனண்டை திருப்பி அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து, பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு அவர் பதிலை தந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபத்தை தேவன் கேட்டு அவனை மறுபடியும் இஸ்ரவேல் மீது ராஜாவாக அரசாளும்படி நியமித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் எத்தனை விதமான சூழல்களை நாம் கடந்து வந்திருப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு நிலையை அனுபவித்திருப்போம், சம்பவித்திருக்கும். ஆனால் இவைகளை எண்ணி தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இவைகளை பார்த்து தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. தேவனண்டை ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை ஊற்றி தன் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை, அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே 3:4 சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது அவன் அற்புதமாய் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார். நம்முடைய தேவன் நமக்கு பதிலை அனுப்புகிறவருங்க, பதிலை நமக்கு செய்கிறவர், நம்முடைய பெருமூச்சை அவர் பார்க்கிறவர். நம்மிடத்திலே ஒருவன் நம்மை ஏமாற்றி இருந்திருந்தால், அல்லது நம்முடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறீர்களோ தேவன் அந்த காரியத்தின் சூழ்நிலையிலே உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சிம்சோன் அவன் புறஜாதிகளிடத்திலே அவன் சிக்கிக்கொண்டு, அவனுக்கு இழக்கப்பட்ட நேர்த்த, அவனுக்கு அவனுடைய வாழ்விலே கடந்து வந்த பாதைகள், அவமானம், நிந்தை, அவன் எல்லோருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு வேடிக்கை பொருளாய் இருந்த சூழ்நிலையிலே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவனுக்கு இறங்கினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது தேவன் நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள், செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, தாவீது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற பொழுது உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பதிலை அனுப்பி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும், உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாளுக்குரிய சகல ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிருபையும் செழிப்பும் சமாதானமும் எங்கள் வாழ்விலே நிறைந்திருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.